சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லை. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரத சப்தமினுடைய அற்புதமான வழிபாட்டுனால தான் இன்றைக்கி எப்படி முறைப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறோம். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் இதில் பார்க்க போகிறோம். ரத சப்தமி அப்படிங்கிறது சூரியனுக்கு செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடு. அப்போது ரத சப்தமி அப்படிங்கிறது சூரியன் 7 குதிரை மேலே வரக்கூடிய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு. அதே போன்று இந்த வருடம் நமக்கு 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமையிலே வருது. அப்போது சூரியனுக்கு உகந்த நாளாக, சூரியனுடைய நாளாக கருதப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையே இந்த ரத சப்தமி வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகிறது. சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதக ரீதியாக வரக்கூடிய தோஷங்களை சர்வ தோஷ நிவர்த்தின்னு பேர். எப்பயுமே சூரியன் 11ஆம் பாவகத்தில் இருக்க பெற்ற ஜாதகங்கள் யோக ஜாதகங்கள். ஏன்னா சகல தோஷ நிவர்த்தி அப்படின்னு அதுக்கு பேர். அதே மாதிரி தான் இன்னைக்கு சூரியனை வழிபடக்கூடியதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், தார தோஷம் போன்ற அத்தனை தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய அருமையான நாளாக இந்த ரத சப்தமி விளங்குகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், காலையிலேயே சூரிய ஹோரை என்று அழைக்கக்கூடிய அன்றைக்கு சூரிய உதயம் என்னங்கிறத பாருங்க. 6:25 முதல் 7:25 வரை காலையில் சூரிய ஹோரையே வரும் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நேரத்தில் நீராடிட்டு, எப்படி எருக்கன் இலைகளை 7 எடுத்து நம்ம தலையில் வச்சு பிரார்த்தனை பண்ணி, அப்போது சூரிய பகவானை நினச்சி ஓம் சூர்யாய் நமக, ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லி கூட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியம் பண்ணி வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக அடைவீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே சமயம் தோஷங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்குதோ வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப வலிமை. இதை நான் பரிகாரமாக சொல்லலை, இதெல்லாம் சூரியனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை வழிபாட்டு முறை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கர்மாவின் அடிப்படையில், ஏன்னா நீங்கள் ஜென்மமாக எடுத்துகிட்டு வந்த அத்தனை கர்மாக்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். மேக்சிமம் நீங்கள் அந்த வெயிட்டேஜை குறைக்கக்கூடிய, அந்த கெட்ட கர்மாவை குறைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த ரத சப்தமி. சரி, ஆன்மகாரகன் என்று வர்ணிக்கக்கூடியது சூரியன். உங்கள் ஆன்மா டிராவல் பண்ணிக்கிட்டே வந்திருக்கும் பல ஜென்மங்களாக. அத்தனை விஷயங்களையும் டைல்யூட் பண்ணக்கூடிய அல்லது உங்களை பக்குவப்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் இந்த ரத சப்தமியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியும். ஆகவே அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. ரத சப்தமியின் போது சூரிய பகவானை வழிபட்டு நல்ல நிலைக்கு மேம்படுவீங்க அப்படிங்கிறத எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அமைப்பில் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.